பரமத்திவேலூர் அதிமுக வேட்பாளர் சேகர் மற்றும் அவரது தம்பி ராஜாவின் செயல்பாடுகளால் இந்த முறை அதிமுக கடுமையான எதிர்ப்பை பரமத்திவேலூர் மக்களிடம் சந்தித்து வருகின்றது. சேகர் எம்எல்ஏ ஆன பின் தொகுதிக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் எதுவும் செய்யாமல் இந்த முறை மீண்டும் தேர்தல் வந்த பின் தொகுதிக்குள் வாக்குகள் கேட்க தொடங்கிய போதிலிருந்தே மக்களின் கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறார்கள். அதன் பின்னணிதான் இந்த தொகுப்பு. தொடக்க காலத்தில் சேகர் சிறு சிறு கட்டுமான பணிகளை செய்து வந்தார். அவருக்கு உதவியாக இருந்தார் அவரது தம்பி ராஜா. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்தபோது தனது அண்ணியின் ஆசிரியர் வேலை பணியிட மாற்றம் தொடர்பாக அவரை சந்தித்து காரியத்தை சாதித்துக் கொண்டார். பின்னர் அமைச்சர் செங்கோட்டையனுடன் நெருங்கி பல்வேறு அரசு ஆசிரியர்களுக்கு வேலை வாங்கி தருவது, பணியிட மாற்றம், பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ அந்தஸ்து பெற்றுத் தருவது என தமிழ்நாடு முழுவதும் உள்ள பலரை ஏமாற்றி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டினார். இதன் மூலம் அமைச்சர் தங்கமணியிடம் நெருக்கம் காட்டி தன் அண்ணன் சேகரை பரமத்திவேலூர் தொகுதி வேட்பாளராக நிறுத்தும் வாய்ப்பை பெற்று குறுக்கு வழியில் பல போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி எம்எல்ஏவாக ஆக்கினார். சேகர் எம்எல்ஏ ஆனதும் முழுநேர ரியல் எஸ்டேட் தொழிலில் கவனம் செலுத்தினார். எம்எல்ஏ நிதியை முறையாக பயன்படுத்தாமல் முனியங்கவுண்டம்பாளையம், பரமத்தி மாணிக்கநத்தம், பில்லூர், கள்ளக்குறிச்சி, கருங்கரட்டுப்புதூர், ஓசூர், கிருஷ்ணகிரி என பல இடங்களில் பல ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி சில இடங்களில் மிரட்டி 100 கோடிக்கும் அதிகமாக லாபம் பார்த்தார். ராஜாவின் கமிஷன் வேட்டையும் பல மடங்கு உயர்ந்தது. இம்முறையும் எம்எல்ஏவாக வலம் வந்து இன்னும் கோடிகளை குவிக்க திட்டம் தீட்டிய சகோக்களின் சங்கதி முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் கவனத்திற்கு கட்சி தொண்டர்கள் மூலம் தெரியவர சேகரின் மீது கடுங்கோபம் கொண்டார் தங்கமணி. இந்த முறை சேகருக்கு சீட்டு தராமல் அனிச்சை கண்ணன் என்பவரை பரமத்திவேலூர் வேட்பாளராக்க முடிவு செய்தார். ஆனால் சேகரும் அவரது தம்பியும் இந்த முறையும் தனக்குதான் சீட் வேண்டும் என்று பேரம் பேசி அனிச்சை கண்ணனை ஆஃப் செய்தனர். சென்ற முறை சேகரை நம்பியவர்கள், அவரின் நடவடிக்கை பிடிக்காமல் அதிமுகவை ஆதரித்த பெருந்தலைகள் எல்லாம் இந்த தேர்தலில் திமுக பக்கம் சென்றனர். ஆனாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத சேகரும் அவரது தம்பியும் ஓட்டு கேட்கும் பணிகளில் ஈடுபட்டனர். பல இடங்களில் மக்கள் அவருக்கு வரவேற்பளிக்கவில்லை. மாறாக சேகரின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவரது தம்பி ராஜா, பணம் கொடுத்தால் ஓட்டு போடும் ஏமாளிகள் இருக்கும் வரை கவலைப்பட தேவையில்லை என வாக்காளர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக திமிராக பேசியதால் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் களப்பணியாளர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். நாங்கள் மக்களிடம் சென்று வாக்கு சேகரிக்க தயங்குகிறோம். சொந்த கட்சியினரையும் மக்களையும் அவமானப்படுத்தும் வகையில் ஒரு வேட்பாளர் நடந்து கொள்வது கட்சியின் வெற்றியை பாதிக்கும் என தொண்டர்கள் ஆதங்கம் தெரிவித்து வருகிறார்கள். சென்ற முறை ஓடி ஓடி வேலை செய்த தொண்டர்கள் எல்லாம் ஒதுங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் சேகரால் பரமத்திவேலூர் அதிமுகவினர் சோர்ந்து போய்விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அண்ணன் தம்பி அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என்று தொகுதி முழுவதும் குரல்கள் கேட்க தொடங்கியுள்ளன. பொறுத்திருந்து பார்ப்போம்.